Hi guys, this is Sokesh. ஸோ மணி எக்ஸ்போ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மணி எக்ஸ்போவில் என்ன ஆச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்போனா என்ன, நான் எப்படி அங்கே வந்து இன்வைட் ஆனேன், அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணேன், விச் இஸ் கால்ட் ஜஸ்ட் மார்க்கெட். நான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணது கிடையாது. ஆனால் நம்மளை இன்வைட் பண்ணது யார் வந்து கேட்டிங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேட் பண்ணி நான் வந்து இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சில வீடியோஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், ரெஃபரல் லிங்க்கு. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் லிங்க் மூலியமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணவங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் சம் கமிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஐபியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து நான் வந்து போயிருந்தேன். ஐபினா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக எப்படி வந்து மணி மேக் பண்ணும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருந்தது நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ டோன்ட் வரி, ஓகே. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வைட் ஆகிட்டு போனேன். அதேமாதிரி இந்த மணி எக்ஸ்போன்றது யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்தியாவில் ஸோ இது வந்து வருஷமே நடக்கும். மேபி இந்தியா, துபாய், ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்போ போவாங்க அந்த மாதிரி. ஸோ மணி எக்ஸ்போ இந்த மணி எக்ஸ்போ வந்து எங்கே நினச்சது கேட்டிங்கன்னா பாம்பேயில், ஐ மீன் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வேர்ல்ட் பிளேஸ் அம்பானி கட்டின மாலில் வந்து இருந்துச்சு. ஒரு இருக்கிறதுல ஒரு பெரிய லக்ஸரியான மால் கேஸ் அது. அந்த மாதிரியான மால் வந்து நான் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது லைஃப்பில். அதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குற ஒரு ரொம்ப பெரிய லக்ஸரியான மால். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரிலேருந்து சென்னை போனேன். ஃப்ரம் சென்னை டு ஸ்டேட் ஏர்போர்ட், மெட்ரோவில் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஐ மீன் ஃப்ளைட் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பேக்கு போயிட்டேன், ஐ மீன் மும்பைக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பெரிய மீட்டப்புக்காக போயிட்டுருக்கோம். என்ன மீட்டப்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு மில்லியனர்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கிற பர்சன் வந்து மீட் பண்ண போகிறேன். ராஜ் அங்கேருந்து போயிட்டு இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து ரொம்ப மோசம் சொல்ல போனால். அந்த மால் தான் இருந்தாலும் சரி, சம்பாட் லக்ஸரியாக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் ஃபுல்லாக லைக் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து பான்ட்ராக் போட்டு போகிறது, ஆட்டோக்காரெலாம் வந்து அசல்ட்டாக ஃப்ரெண்ட்லேயே வச்சுட்டு வண்டி ஓட்டுறாப்புல ரொம்ப ஒரு எனக்கு சுத்தமாக வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கே இருந்து போனதுக்கப்புறம் செம்ம கண்டிஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸரியாக இருக்குது. சொல்ல போனால் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லக்ஸரி ஜோன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் வந்து உள்ளே வரும்போதே வெரிஃபிகேஷன் தான், பேக் செக்கிங்கு, ஃபோனு எல்லாமே வச்சுட்டு செக்அப் பண்ணுங்க அப்புறம் தான் வந்து விட்டாங்களே. ஸோ அதான் விஷயம். அந்த என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நைட் வந்து போயிட்டு ரீச் ஆகிட்டு, நைட் வந்து ஃபர்ஸ்ட்டு போனதே வந்து மணி எக்ஸ்போக்கு போகல, நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்ட்டி வச்சுருந்தாங்க. இட்ஸ் அ பிக் பார்ட்டிக்கு. ஸோ அந்த ஜியோ வேர்ல்ட் பிளேஸால் ஒரு பார் இருக்கும், கேட்ஸ்பை பார் சம்திங், கேட்ஸ்பை பார், யா ரைட். ஸோ அந்த பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள போயிட்டு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்துச்சு. நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்லாம் மீட் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் வந்து மோஸ்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னா, லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் உண்மையாக வந்து அந்த பிளேஸில் வந்து போனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், ஏன்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நான் பார்த்தே கிடையாது. அண்ட் தென் நிறைய பில்லியனர்ஸ் வந்து என்கிட்ட பேசுறது, மல்டிபிலியனர்ஸ் பேசுறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய ட்ரேடர்ஸ் இருந்தாங்க, நம்மள மாதிரி நார்மல் ட்ரேடர்ஸ், தமிழ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் மீட் பண்ணேன் அந்த பால்லே. ஸோ ஐ லைக் சம் வாட் வெரி ஹாப்பி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ வரவங்களாம் எங்கிட்ட வந்து எடுத்தோன்னே என்ன பேசினாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே யூர் ட்ரேடர், உங்ககிட்ட எவ்வளோ மணி கொடுத்தா நீ வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து கெயின் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு லைக் அசல்ட்டாக அவங்களாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியல. தேர்ஸ் லைக் சப்போர்ட் அசல்ட்டாக பேசுகிறாங்க. லைக் ஐ வில் கிவ் யூ 1 crore, கேன் யூ மேக் 5%, 10% or 10 crore, 100 crore, even 1000 crore ஐ கேன் மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனந்த் அம்பானியா, சாரி அவர் பேர் என்ன, சாரி நல்ல பேர் அவர் பேர், ஐ திங்க் டக்குன்னு ஞாபகம் வரல. சப்போர்ட் சரி, இட்ஸ் ஓகே, எனக்கு டக்குனு இப்போ வரல வீடியோவில், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினார் அந்த பாரில். இஸ் சிஇஓ. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஒன்று கட்டிடுவாங்க, ஜஸ்ட் மார்க்கெட் சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட் அன்லிமிடெட். ஸோ அந்த மாதிரி அதுக்காக அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வர முடியாது. ஸோ நிறையா செக்யூரிட்டி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் நிறைய ட்ரேடர்ஸ் இருந்தாங்க உள்ள. நீட்டப்பாக இருந்தது நான் நினச்சேன். பட் எனியோ ஃபைன். அந்த பார்ட்டியை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் வித் மை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் வந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்த நாள் வந்து மணி எக்ஸ்போக்கு போகிறேன். ஸோ மணி எக்ஸ்போ அப்படின்னா என்ன யோகேஷன் கேட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போயிருப்பீங்க, ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் பார்த்துருப்பீங்க. லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுருப்பாங்க. லைக் இப்போ எக்ஸிபிஷன் போனால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. தம்பி இதை பற்றி என்னென்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா.
ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி எக்ஸ்போ ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் ஸ்கூலில் இருப்பாங்க. இதில் வந்து யார் வேணால் போய் கலந்துக்கலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. பட் நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் மூலமாக இன்வைட் ஆகிறதுனால வி ஜஸ்ட் என்டர் இன்சைட். ஓகே, இப்போ சொல்லி தராங்க. சார்ட்லாம் வெறியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சார்ட் மட்டும் காமிக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கு ஜூம் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி ஜூம் பண்ண முடியாதா? என்ன அங்கேயே நின்னுட்டா? என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறண்ணா இது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 80% இங்கே வந்து ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் தான் இருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேனு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கு கொஞ்சம் ரேட் இருக்குது, கிரிப்டோ காயின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்போ நினைக்கிறேன். நிறைய பேரை மீட் பண்ணேன். ஃபைன். ஆனால் எவன் பேசணும் பண்ணலாம் வந்து மோஸ்ட்டாக அவுட் சைட் ஆஃப் தான் ஹிந்தி தான் வந்துருக்காங்க. தமிழ் வந்து கம்மி தான். தமிழ் ஆளுங்க வந்து ஒரு 5 பேர் தான் நான் அது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, DHAN. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ், ஓகேங்களா, பெரிய பெரிய ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸு, கிரிப்டோ காயின்ஸு, TLC காயினும் சம் காயினு, ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸு, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சைடில் இருக்காங்க தெரியுங்களா. இப்போ லெட்ஸ் இப்போ வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து டீம் இருக்காங்கன்னு வச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்கருக்கும் இருக்கிற டீமு, அவங்களுக்கு CEO ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மானிட்டர் 6 மானிட்டர் அதுக்குன்னே தனியாக ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வாங்கலாம், அதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எதுக்கு வந்து 4 மானிட்டர் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்க்ரீன் ட்ரேடிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் எதுக்கு ஒன் ஸ்க்ரீன்ஸ் என்ன போயிருக்கோம். ஒரு பூத் போட்டு வச்சுருக்காங்க. பூத் மாரி போட்டு இந்த மாதிரி வந்து 5 ஸ்க்ரீன் வந்து வச்ச லேப்டாப் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் அது மூலியமாக ட்ரேட் பண்ணலாம், அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சேல்ஸ் இருக்குது. ட்ரேடிங் மானிட்டர் ரேட் என்ன கேட்போம். What's the rate of this? Hi, this is for 55,000. 55,000. 55. Okay. 55,000 guys. பார்த்துங்க. It's super smooth. எல்லாம் ஸ்மூத் தான் இருக்குது. அப் அண்ட் டவுன், லெஃப்ட் ரைட். Like if you want to place this, வீடியோல சொல்லியிருந்தீங்களே you can just one monitor is enough for trading. select that particular screen and பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பிடிக்கிறாங்க. அந்தன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸை வந்து கேட்ச் பண்ணுறாங்க. நிறைய கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம தமிழில் ஒருத்தர் வந்தார், வந்து கை கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் நான் மணி எக்ஸ்போல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 பேர்கிட்ட பார்த்தேன். ஒருத்தர் அசட்டாக வந்தார். ப்ரோ அந்த கை ப்ரோ நான் எதுவும் 2 கோடி ரூபா லாஸ் பண்ணேன் ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே போயிட்டே இருக்காப்புல. ஸோ எனக்குலாம் வந்து என்ன இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை வந்து என்ன இது இவங்களே இந்த லெவலில் பண்ணிருக்காங்க, நம்ம தான் வந்து சரி ஃபாரெக்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது ஒரு யோசிச்சுருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதேமாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. நிறையா ப்ரோக்கர்ஸ்கிட்ட போய் பேசினேன், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க, நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ மணி எக்ஸ்போ போடல ஓகே இப்படிலாம் இருக்குது போல். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோன்னா கேட்சப் தான் வந்து ஐ மீன் நிறைய ட்ரேடர்ஸை பிடிக்க தான் பார்க்குறாங்க. லைக் வந்து நல்ல ட்ரேடர்ஸ் இருக்காங்களா அவங்கள ஹையர் பண்ணி நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுப்போம், அவங்களுக்கு டீலிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சைடு வந்துருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸா எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான் கைஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மணி எக்ஸ்போ பெரிய மணி எக்ஸ்போ. ஸோ லைக் சம் வாட் நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட பேச முடியும் தெரியல எனக்கு. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து. அது தாண்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி. ஸோ ஐபினா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புரோக்கர். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி இன்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பல கோடின்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தே ஹேவ் சம் குட் ஃபாலோவர்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் மேக்கிங் மணி இன் லேக்ஸ் இன் ஐபி. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் கேஸ். அண்ட் யா அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா இதான் நடந்தது. எல்லா மணி எக்ஸ்போலையும் இதான் நடக்குமா கேட்டே எனக்கு தெரியல. பட் இப்போ போன நான் பாம்பே மணி எக்ஸ்போல தே எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு புரோக்கரோடைய அடிப்படையில் இருந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, என்ன லெவரேஜ் வச்சுருக்காங்க, என்ன ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, நாங்கள் எங்கே லிக்விடிட்டி வாங்குகிறோம், நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் எங்கெல்லாம் லீகலைஸ் வாங்கி வச்சுருக்கோம்,
எங்கே லீகல் இல்லை, எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இல்லை, அது இல்லாமல் அங்கே இருக்கிற புரோக்கரு வச்சுட்டு இன்னொரு புரோக்கரும் இங்கே கம்பேர் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஏன்னா வந்து பூத் வைஸ் போனால் எக்கச்சக்கமான புரோக்கர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரியாத, நானே வந்து ஒரு மார்க்கெட்டில் 8 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியாத ஃபாரஸ்ட் புரோக்கர்லாம் இன்னும் இருக்காது. கேட்டால் வி ஆர் ஸ்டில் பிஃபோர் 5 இயர்ஸ் முன்னாடிலேருந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாம், நீங்கள் உட்காந்து பேசலாம். இங்கே கிளியராக வந்து உங்கள் காசுக்கு கேரண்டியா, என்ன டெபாசிட் பண்ணால் எப்போ எனக்கு வித்ட்ரா வரும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் என்ன ஒரு விஷயம், நான் அங்கே ஒரு விஷயம் வந்து புதுசாக கிடையாது, ஒரு ட்ராபேக், ஒரு காமெடி விஷயம் என்னன்னா, எந்த ஒரு புரோக்கரும் வந்து 3000 இல்லை அன்லிமிட்டட் ப்ரொவைடே பண்ணல. எக்ஸஸ் வரவே இல்லைங்க. நான் பார்த்த ஒரே புரோக்கர் JM மட்டும்தான். JMல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1:3000 லெவரேஜ் கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற புரோக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1:888 சாரி 1:500 1:1000 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வர ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணணும், ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக, ஐ மீன் கொஞ்சம் சேஃபராக ப்ளே பண்ணணும் அப்படி. அதேமாதிரி இல்லாமல் மார்ஜின் காலும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சப்போர்ட் நல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க மணி எக்ஸ்போல. ஸோ வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மணி எக்ஸ்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்போக்கு அவார்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தேன், சின்ன ஒரு கிளிப் மாதிரி. அந்த அது கண்டிப்பாக வெளில வராது, ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். I really loved Money Expo guys. I think maybe and மணி எக்ஸ்போ சொல்லணும். மணி எக்ஸ்போ பற்றி சொல்லணும்னா இதுதான் கேஸ் மணி எக்ஸ்போ. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. பெரிய இப்போ கன்க்ளூஷன் என்ன, நிறைய ப்ரோக்கர்ஸை மீட் பண்ணேன். ரியலான ப்ரோக்கர்ஸாக ட்ரஸ்டடாக இல்லையான்றது நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்க லீகலைஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேடி டீம் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிஓலேருந்து, அவங்க டீம்லேருந்து, கண்ட்ரி மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஸோ கண்ணுக்கு நேராக பார்க்குறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் கெயின் மோர் ட்ரஸ்ட், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மணி எக்ஸ்போக்குள்ளே உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ டேக்லேயே வந்து போட்டிருக்கோம், லைக் நம்ம மணி எக்ஸ்போவில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த டேக் பார்த்தே வந்து தே வில் ஃபைன் ஓகே தேர் ஃப்ரம் ஜஸ்ட் மார்க்கெட், தேர் ஃப்ரம் மணி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்டின் சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நான் நிறைய தமிழ் பீப்புள்ஸை மீட் பண்ணேன், நல்லா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாங்க. ஐ லவ் தெம் லாட். அண்ட் தென் ஸோ பார்த்தோன்னே நம்மளை அங்கே கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியுது. மேபி இன்கேஸ் அப்கமிங் ஃபியூச்சரில் நம்மளுக்கு மணி எக்ஸ்போவில் எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து கண்டிப்பாகவே போவோம். பட் நீங்கள் ப்ரோ கூப்பிட்டா தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா கிடையாது கைஸ். ஐ திங்க் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் மணி எக்ஸ்போ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 rupees தான் சார்ஜ் ஆகும் வச்சிங்களா அந்த மணி எக்ஸ்போக்குள்ளே வரதுக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால் பற்றி சொல்லணும்னா ஜியோ வேர்ல்டு பிளேஸா, ஸோ அம்பானி கட்டின மால், ரைட்? சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி. ஸோ அந்த மாலில் நான் போகிறேங்க, இது உள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு ஷர்ட் இந்த மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் காட்டனாக இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் வச்சுங்களா. ஒரு டிஷர்ட் நான் வந்து எடுக்கிறேன், என்ன ரேட்டிங் கேட்குறேன், ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 rupeesன்றாங்க. ஸோ என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் சத்தியமாக லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மால் நான் பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி. பாத்ரூம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வீடு மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க, லைட்டு கீட்டு போட்டு லைக் செம்மையாக வந்து இருந்துச்சு. எந்த ஒரு மால்லையும் நான் அப்படி பார்த்தது கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமும் கிடையாது, அங்கே லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஐ திங்க் நிறைய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா வந்து அது அம்பானி கட்டின மாலில். அதேமாதிரி என்ட்ரன்ஸ் மாலுக்குள்ளே வரேன் நான். ஸோ அந்த மால் என்ட்ரன்ஸுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்யூரிட்டி போலீஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் மென்னு, பின்னாடி ஒரு 6 பேர் வந்து ஃபீமேல் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் தான் உள்ளே போகும்போது அவ்வளோ செக்கிங், பேக்லேருந்து எங்கிட்ட சென்சாரு, ஃபோனு, பெல்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூலேருந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சுற்றி ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வரும் கண்ணாடி மட்டும் தான், ஃபுல்லாக வெறும் கிளாஸஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்க. நிறைய ஃபோட்டோஷூட்லாம் சூப்பராக பண்ணலாம் போல், நிறைய அந்த கிளிப்பில் அட்டாச் பண்ணுற பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் டு தி ஸ்டேட் மணி எக்ஸ்போ வந்துட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஐ திங்க் தமிழில் யாரும் வந்து யூடியூபர்ஸ் வந்து யாருமே போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த ஜியோ வேர்ல்டு பிளேஸை பற்றி ஒரு vlog. ஏன்னா அங்கே vlog வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இருக்க வர மாட்டுறாங்க, பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் வாங்கினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ரோலெக்ஸ் வாட்ச்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு guys. நான் ரோலெக்ஸ் வாட்ச் ஷோரூம்குள்ளே போகிறேன், வாட்ச் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன். லைக் சம்பாட் ஓ என்னடா இது இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க அப்படின்னு. அதேமாதிரி அந்த மாலுக்கு வெளில வர காசு எல்லாமே லக்ஸரி காசு, BMW, பென்ஸு, லைக் எல்லாமே வந்து லக்ஸரி காசு மட்டும்தான் அங்கே வந்து நிற்கிது போகுது. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன இது இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்கிறது, நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஸோ நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு ஒரு நாள் வந்து போகணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மைண்டு செட் ஆகி போச்சு. அண்ட் கை ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மால்குள்ள என்னச்சுன்னா நான் போயிட்டு வந்து 2 இது ஆர்டர் பண்ணேன். ஒரு சிக்கன் பப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் சீஸ் சம்திங் என் பிரதர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ ஆல்மோஸ்ட் இது 2 மட்டுமே எங்களுக்கு பில்லு வந்துச்சு, 1000 rupees வந்து வந்துச்சு. ஸோ சம்வாட் வந்து என்ன இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஜூஸ் மொஜிட்டோ ஜூஸே வந்து பார்த்தீங்கன்னா 200 300, தண்ணி பாட்டிலே 300 தான் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லக்ஸரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஐ மீன் அந்த மாலுக்குள்ளே மட்டும் எல்லாருமே பார்க்க சும்மா ஹீரோ அண்ட் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. கடையில் வேலை செய்கிறவங்களும் சரி, சேல்ஸ் பண்ணுறதும் சரி, எல்லாருமே பார்க்க சம்பாட் அவங்க காஸ்டியூம்லேருந்து சரி ஃபுல் கோட் அண்ட் ஷூட் மட்டும்தான். 95% கோட் அண்ட் ஷூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்களே. ஸோ ஈவன் இன்க்ளூடிங் கேர்ள்ஸும் எல்லாருமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுலேருந்து எக்ஸ்பிரஷன் வந்து கஸ்டமர்ஸை வந்து உள்ளே வந்தாங்கன்னா எப்படி வந்து வர வைக்கணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அவங்க செமையாக வந்து சொல்லி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. ஒன்று தமிழ் இல்லை இங்கிலீஷ்லாம் பேசுனாங்க. அந்த ரேட்லாம் ரொம்ப அதிகம். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னடா இது அந்த மாதிரி நம்ம ஊரில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மால்ஸில். சரி அந்த அளவுக்கான ஒரு லக்ஸரி, அதேமாரி அந்த அளவுக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இப்போ பர்ஃபார்மன்ஸு அண்ட் ஐ மீன் ட்ரெஸ்ஸிங்கோடைய பர்சனாலிட்டி, ஸோ அவங்க பேசுகிற விதம், கஸ்டமர்ஸை மதிக்கிறது எல்லாமே வேறு லெவலு. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்து கேட்ஸ்பி பாயில் அடித்த ட்ரிங்க்ஸே வந்துடும் போல். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மினிமம் நான் ஒரு 1000 to 2000 குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல. ஐ மீன் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் இதுதான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய லக்ஸரி செம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த அதுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு பக்கம் வந்து என்னென்னா யோகேஷ் இன்னும் வந்து உனக்கு டெஸ்டினேஷன் எங்கே தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் யோசிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாமா அப்படின்னு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து அங்கே நிறைய பேர் வந்து பெரிய வந்திருந்தாங்க. ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ ரேஞ்ச் வந்து அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட நாலேஜ் இருந்ததில்ல. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவங்க எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து பேசுனது இட்ஸ் லைக் சம் வாட் ஐ ஃபீல் ஹாப்பி. நிறைய பேர் என்கிட்ட வந்து still now they are calling and then asking for how we are doing these trades and எப்படி வந்து எனக்கு நீங்கள் மேபி ஐ வில் கிவ் யூ மணி, இதை வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் வந்து எப்பயுமே யூடியூப் வீடியோ சொல்கிறது மட்டும் கிடையாது. அங்கேயும் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை தான் கைஸ், என்னென்னா வந்து ஐ நெவர் ட்ரேட் வித் அதர்ஸ் மணி. ஸோ எப்பயுமே நான் வந்து ப்ராஃபார்ம் சூஸ் பண்ணால் இல்லை என் ஓன் மணியில் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு நான் காசு வாங்கி பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஸோ தே ஜஸ்ட் ஹேவிங் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். இஃப் யூ லூஸ் $10,000 you will never ask you. They say you can trade whatever you trade. நான் உடனே சொன்னேன் இது மாதிரி வந்து ஐ வில் ப்ளோ யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னேன். தென் வந்து இட்ஸ் லைக் ஓகே டூ ப்ளோ அப்படின்னாப்புல. ஸோ ஒருத்தர் அதை சொல்ல ஒரு கம்பெனியோடைய சிஇஓன்னு வச்சுக்கலாம் அவர். ஸோ அது ஓகே நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் ப்ளோ இட். நான் பல அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருக்கேன். ஏன் நீ ப்ளோ பண்ணி எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாரு. நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் வித் யுவர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய அங்கே மெயின் பாயிண்ட்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸு கேட்ச் பண்ணணும், ட்ரேடர்ஸை கேட்ச் பண்ணணும். இதுதான் வந்து மெயின். நிறைய கனெக்ஷன்ஸ் கைஸ் லவுட் லாட். அண்ட் மணி எக்ஸ்போ பற்றி சொல்லலாம் இவ்வளோ தான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூச்சரில் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா வந்து சொல்கிறேன். இன்னும் நிறைய பற்றி பேசலாம் மணி எக்ஸ்போ பற்றி. பட் வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சம் வாட் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அண்டில் தென் பாய்.